கல்வி என்பது வெளியே இருப்பதை உள்ளே திணிப்பது அல்ல, மாறாக சமூகத்தினுடைய விழுமியங்களை, உயர் மதிப்பீடுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய அறிவின் யுகம்தான் கல்வியினுடைய யுகமாக இருக்கிறது. திருநெல்வேலி சதகத்துல்லா அப்பா கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவராக தாய்லாந்து அசம்ஷன் பல்கலைக்கழகத்தினுடைய இந்த பன்னாட்டு கருத்தரங்கிலே பங்கேற்பதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த பல்கலைக்கழகத்தை பார்க்க பார்க்க மிக வியப்பாக இருக்கிறது. வானுயர்ந்த கட்டிடங்கள் இந்த பல்கலைக்கழகத்திலே மிகச் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. உலகத்தினுடைய 40 நாடுகளை சார்ந்த மாணவ மாணவியர் இந்த பல்கலைக்கழகத்திலே கலை அறிவியல் பாடங்களை பயின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்டம் என்பது உலகளாவிய பாடத்திட்டமாக இந்த பாடத்திட்டத்தை நாம் பார்க்கிறோம். LMS என்று சொல்லுகிறோமே, அதையெல்லாம் இந்த பல்கலைக்கழகம் தந்து கொண்டிருக்கிறது. டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் என்று சொல்லுகிறோமே, மிகச் சிறப்பான முன்முயற்சியை இந்த பல்கலைக்கழகமானது தந்து கொண்டிருக்கின்றது. அதாவது உயர்கல்வியினுடைய தேவை என்பது இன்றைக்கு உலகம் முழுக்க பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதிலே 200 ஏக்கர் மிகச்சிறப்பான வளாகம், தாய்லாந்தினுடைய பேங்காங்கிலிருந்து ஏறக்குறைய 60 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த அசம்ஷன் பல்கலைக்கழகம் என்கிற இந்த பல்கலைக்கழகமானது இருந்து கொண்டிருக்கிறது. பல்கலைக்கழகத்தினுடைய வளாகம் முழுக்க நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நீர்நிலைகள் அதிகமாக இருக்கின்றன, அழகான தென்னை மரங்கள் இருக்கின்றன, உயர்ந்த மதிப்பீடுகள் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய கற்களிலே செதுக்கப்பட்டிருக்கின்றது. மிகச்சிறப்பான மாணவ மாணவியர் இங்கே மிக சுதந்திரமாக பயின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த பல்கலைக்கழகத்தினுடைய நூலகம் உலக புகழ்பெற்ற 4 லட்சம் புத்தகங்களை பெற்றிருக்கக்கூடிய நூலகமாக இந்த நூலகமானது அமைகின்றது. அசம்ஷன் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்களை எல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உலகின் பல நாடுகளை சார்ந்த மாணவ மாணவியர் இங்கே பயின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்தோனேஷியாவிலிருந்தும், மலேசியாவிலிருந்தும், கம்போடியாவிலிருந்தும், இலங்கையிலிருந்தும் இந்த மாணவர்களை எல்லாம் இங்கே சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய பொன்விழா கருத்தரங்கு இன்றைக்கு இந்த வளாகத்திலே நடைபெற்றது. அதிலே உலகளாவிய தமிழ் பண்பாடுகளின் தேவை என்கிற தலைப்பிலே நான் ஆய்வுக் கட்டுரையை வழங்கினேன். பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து, அதேபோன்று இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலிருந்து பேராளர்கள் இந்த கருத்தரங்கிற்கு வந்திருந்தார்கள். அவர்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த கருத்தரங்கை ஒருங்கிணைத்து பேராசிரியர் பெருந்தகை முனைவர் பாஞ்ச் ராமலிங்கம் அவர்களும், செமுதாய் பதிப்பகத்தினுடைய சதாசிவம் பேராசிரியர் அவர்களும் மிகச்சிறப்பான முறையிலே ஒரு ஆய்வு தொகுப்பை இந்த கருத்தரங்கின் மூலமாக தந்திருக்கின்றார்கள். இந்த வளாகம் மிக பிரமிப்பை ஊட்டக்கூடிய வளாகமாக இந்த வளாகமானது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. காலையிலே இந்த பல்கலைக்கழகத்திற்கு சரியாக 9:40 நுழைந்ததிலிருந்து இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பிரம்மாண்டம் எங்களுக்கு வியப்பையும் மகிழ்வையும் ஒரு சேர தந்து கொண்டிருக்கிறது. தாய்லாந்து நாட்டினுடைய மக்களினுடைய பண்பாட்டினை இந்த பல்கலைக்கழகம், அதாவது அசம்ஷன் பல்கலைக்கழகம் தாய்லாந்து மிகச் சிறப்பாக தந்து கொண்டிருப்பதாக நான் உணர்கிறேன். இந்த பாடத்திட்டத்தை எல்லாம் பார்க்கிற போது இந்த பாடத்திட்டம் உலகளாவிய பாடத்திட்டமாக அமைகிறது. அவர்களுடைய இணையதளத்திற்குள்ளாக நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆங்கிலம் கற்பிக்கக்கூடிய அந்த முறைமையாக இருந்தாலும் சரி, காமர்ஸ் என்கிற வணிகவியலோ அல்லது எக்கனாமிக்ஸ் என்கிற உலக பொருளாதாரத்தையோ அல்லது கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் என்று சொல்லப்படுகிற இயற்பியல், வேதியியல் போன்ற பாடங்களையோ இவர்கள் பயிற்றுவிக்கக்கூடிய முறை என்பது வேறுபாடு உடையதாக, மிகச்சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய நான் இந்த வளாகத்திலே கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதாவது டீன் அவர்கள், பேராசிரியர் ஐடா அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் குறிப்பிட்டார்கள்,
மாணவ மாணவிகளுடைய ஆளுமையை வெளிப்படுத்துவதற்கு இந்த பல்கலைக்கழகம் தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். 1969 தொடங்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகம் இன்றைக்கு உலகளாவிய அளவிலே சாதித்துக் கொண்டிருப்பதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், தரமான பாடத்திட்டம், மிக அழகான வளாகம், இயற்கை சூழலிலே பூங்காவினுடைய இடையிலே அமைந்த இந்த வளாகம் என்று நம்மால் சொல்ல முடிகிறது. நீங்கள் தூரத்திலே பார்க்கக்கூடிய அந்த மரங்களை நீங்கள் பார்க்கலாம். தாய்லாந்தினுடைய கட்டடக்கலையை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த வளாகத்திலே ஐன்ஸ்டீன் போன்ற உலகத்தினுடைய மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்கள் அவர்களுடைய சிலைகளை எல்லாம் நாம் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளாக எனக்கு அமைந்ததிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய சதகத்துல்லா அப்பா கல்லூரியினுடைய கண்ணியத்திற்குரிய தாளாளர் அவர்கள், ஆட்சிக்குழுவினுடைய தலைவர் அவர்கள், ஆட்சிக்குழுவினுடைய பொருளாளர் அவர்கள், ஆட்சிக்குழுவினுடைய உறுப்பினர்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பரந்த வானம் பறவைகளுக்கான பரந்த தேடலுக்கு வழிவகுக்கிறது என்று சொல்லுவார்கள். அந்த கல்வி முறையை இந்த பல்கலைக்கழகம் மிகச் சிறப்பாக தந்து கொண்டிருக்கிறது. தாய்லாந்தினுடைய தரத்தினுடைய அடையாளம் இந்த பல்கலைக்கழகம். திருநெல்வேலி சதகத்துல்லா அப்பா கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் சவுந்தர மகாதேவன், தாய்லாந்தினுடைய அசம்ஷன் பல்கலைக்கழகத்திலிருந்து இந்த பதிவை உங்களுக்கு இடுகிறேன்.